ஃபில்டர் பேனலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டர் பேனலோட யூசேஜ் என்னென்னா, நம்ம இமேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க யூஸ் ஆகும். நம்ம முன்னாலே இமேஜுக்கு ரேட்டிங் கொடுத்துருந்தோம். அந்த ரேட்டிங் கொடுத்த இமேஜ் மட்டும் நமக்கு டிஸ்பிளேயில் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரேட்டிங் இடத்துல முன்னால் ஸ்டார்ஸ்க்கு முன்னால் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா ரேட்டிங் 4 ஸ்டார் கொடுத்துருந்து இல்லைங்களா, அந்த இமேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அது வேண்டாம், எனக்கு லேபிள் கொடுத்தது மட்டும் டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த க்ரீன் பட்டனுக்கு முன்னால் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எது செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜ் மட்டும் வியூவில் தெரியும். அதுக்கு அடுத்து ஃபைலோட டைப்ஸ், அதாவது இபிஎஸ் ஃபார்மேட் அதுக்குள்ளே இருக்குது, ஜேபிஜி ஃபைல் இருக்குது, ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் இருக்குது. அதாவது எவ்வளோ இமேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அந்த ஃபைல்ஸ் மட்டும் காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இபிஎஸ் முன்னால் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இபிஎஸ் மட்டும் காட்டும். அதுக்கு அடுத்து ஜேபிஜினா ஜேபிஜி ஃபைல் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அது இல்லாமல் எப்போ டேட் க்ரியேட் பண்ணாங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இமேஜ் வந்து எனக்கு இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, இந்த இடத்துல விட்டுறீங்க. இப்போ இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. ஃபில்டர் பேனல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மேனுவலி அப்படின்னு டிஸ்பிளே ஆயிரும். இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கன்னா ஸ்டார்ட் நேம்லின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கே பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, பை நேம், டாக்குமெண்ட் டைப், டேட்டா கிரியேட், அப்படி ஃபைல்ஸ் அது மாதிரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மேனுவலாக நகர்த்தி வச்சங்காட்டி மேனுவலி செலக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா திரும்ப எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு வந்துக்கும்.